ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கி உடனடியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு காலையில் சென்னை ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு பிறப்பிக்குது. இந்த அதிரடி உத்தரவு பிறப்பித்த ஒரு மணி நேரத்திலேயே சங்க பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக அது மேல்முறையீடுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜனநாயகன் படத்தை நிரந்தரமாக தடை விதிக்க வேண்டும் என்று அமித்ஷாவும் மோடியும் விரும்புகிறார்கள். என்ன காரணம்? ஜனநாயகன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பராசக்தி நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது இப்போ இந்த நொடி வரையிலும் தெரியல. நான் இந்த வீடியோ எடுக்கிறது வரைக்கும் தெரியல. பராசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த திரைப்படத்திற்கு 60 இடங்களில் வெட்டு போட்டிருக்கிறாங்க சென்சார் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. ஒரு படத்தில் 60 இடங்களில் வெட்டு போட்டால் அந்த படத்தில் என்னங்க இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது திட்டமிட்டு மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு எல்லாவற்றையும் கையகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஜனநாயகன் படம் இவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கு. ஆனால் விஜயினுடைய ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, கமல் ஏன் இதுக்கு ஒரு இது கருத்து சொல்லலை, ரஜினிகாந்த் ஏன் சொல்லலை, மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாம் ஏன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு பின்னாடி ஒரு திமுக சதி இருக்குன்னுலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மோடி அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டு வராங்க. அதாவது மோடிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக, இவர்களுடைய கொள்கைகளுக்கு எதிராக, மனித உரிமைகள் சார்ந்து, மத நல்லிணக்கம் சார்ந்து பேசப்படுகிற திரைப்படங்கள் தங்களுக்கு ஆபத்தாகும் என்று உணர்ந்தால் அவைகளை திரையிடலுக்கே கொண்டு வராமல் தடுக்கக்கூடிய திட்டத்திற்காக ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள். அந்த சட்டத்தை இந்தியாவின் பெரும் கலைஞனாக இருக்கக்கூடிய கமலஹாசன் உட்பட மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாமே அன்றைக்கு எதிர்த்தார்கள். ஆனால் விஜய் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசலை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த சட்டம் எல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்தானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இன்றைக்கி காஷ்மீர் ஃபைல்ஸ்னு படம் எடுக்கிறான் இல்லாத செய்தியை வச்சு, இல்லையா? கேரளா ஸ்டோரின்னு படம் எடுக்கிறான் இல்லாத செய்தியை வைத்து. ஆனால் அவற்றுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக தாராளமாக சென்சர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது மக்களுக்கு மக்கள் புறக்கணிக்கிறார்கள், அது வேறு. ஆனாலும் அதற்கு எந்த தடையும் இல்லாமல் அதெல்லாம் சர்வசாதாரணமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுபோன்ற பராசக்தி என்று பெயர் வைத்தால் அந்த திரைப்படங்களுக்கு இந்த மாதிரி 60 இடங்களில் வெட்டு வேணும்னா நீ ரிலீஸ் பண்ணு. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இந்தி எதிர்ப்பு என்பது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? அது தமிழ்நாட்டினுடைய ஒரு உலகளாவிய எழும்பிய ஒரு மிகப்பெரிய குரல். அது திரும்பவும் ஒலிக்கிறது. அது ஒலிக்கிறதுக்கான காரணம் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழுடைய பாரம்பரியத்திற்கும் எதிரானவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதை பற்றி பேசுகிற ஒரு குரல், அதை பற்றி